துக்ளக் உங்களுக்கே தெரியும், இந்த இதில் மாட்டினான். கஞ்சா 2 பசங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ருக்கான். நான் உண்மைன்னு ஒன்று பலார்னு போலீஸ் முன்னாடி அரைஞ்சி முதுகை பிடிச்சி இழுத்துட்டு போங்கடான்னு. ஒரு அப்பனா நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். இப்போ தப்பே பண்ணாத ஒருத்த மேலே இப்படி பண்ணால் மனசு குமுறுமா இல்லையா? தவறு இல்லை இது. இதே தானே தமிழ்நாடு முழுக்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் ஏற்று கூட பேச மாட்டான், அவனுக்கு பேசவே தெரியாது. அம்மா டைப்பு சொல்லுங்க. நான் அனுப்பிச்சி விட்றதுக்கு என்ன கூலிப்படையா? நான் ஷூட்டிங்கில் இருந்தேன். ரொம்ப நாள் ஏன்னா தின்னுட்டு சும்மா தண்டத்துக்கு ஊர் சுற்றிட்டு இருக்கியாடா இத்தனை பேர். அது அவனோட ஃப்ரெண்டோட அப்பாவும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால சொல்லிக்கிட்டே இருந்தான். சரிங்களா? அது போகிறானே ஃபோன் வந்துச்சு, அப்பா நான் போய் கேட்க போகிறேன்னு. கட் பண்ணால் இவ்வளோ செய்திகள் வருது. நான் என்ன பண்ணுறது? 100க்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்? நடைமுறை இருக்கும்ல. அப்படி தான் அஜித்குமார்னு ஒருத்தனை அடித்து கொண்டீங்க. என்னங்க இது? இப்போ ஒரு ஐயா இன்ஸ்பெக்டர் பேர் விஜயகாந்த்னாங்க. அவர் முதல்ல உள்ளே வந்தவுடனே சொல்கிறாரு, நான் விஜயகாந்த் என் பேர், நீ மன்சூர் அலிகான், எனக்கு நீ கட்டுப்படணும், நான் பேச்ச கேட்கணுங்கிறாரு. இப்போ நீங்கள் தான் இனிமேல் கேட்கணும். அவன் காமெடி என்னென்னா, அந்த சப் இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன், படித்தேன் அதில். அவர் பேர் என்னடான்னா பிரபாகரன். சப் இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் அவங்களாவே வாழ்கிறாங்க ஈகோவில். ஒரு மன்சூர் அலிகான் நான் ஏதோ இந்த விஜய், சூர்யா, அஜித்து அவ்வளோ சம்பளம் வாங்குகிற ஒரு வில்லன்னு நினச்சிட்ருக்காங்க. வெளி மாநிலத்திலேருந்து கொண்டாடுறாங்க, அவங்கள வில்லனாக போட்டு எடுக்கிறாங்க. சன் டிவியும் இவ்வளவு என்ன போட்டிருக்கு, வில்லன் நடிகர் மன்சூர் அலிகான். ஏன்னா நானா வில்லன்? அப்போ நீ யார்? இல்லை நீங்கள் எடுக்கிற ரெட் ஜெயண்ட் படத்துலையாவது என்ன வில்லனாக போடுறீங்களா? இல்லை இந்த தலைவா தலைவியில் நான் வில்லனா? இல்லை கூலியில் நான் வில்லனா? என்ன வில்லனாகவே வச்சுருக்கீங்களேப்பா, முன்னேற விடாமல். இந்த பணம் நான் ஃபைனான்ஸ் கொடுத்து இடம் வாங்கினேன், கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அப்போ இடம் வாங்கி போட்டேன். அதை விற்றதில் வந்த பணத்தை வச்சு ஃபைனான்ஸ் கொடுத்ததில் நிறைய பேர் எனக்கு தரல. அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு பார்க்க போனேன். என்னையே ஊற்று பார்த்துட்டு போனாங்க, வந்தாங்க. அடுத்த நாள் காலையில் கோழி அமுக்கிற மாதிரி என்னை நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் அமுத்தி கொண்டு போயிட்டாங்க. லேண்ட் கிராப் என்னென்ன சொல்லலை. அதுக்கு பணம் கட்ட வச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஜெயிலில் இருந்தேன். கடைசியில் தமிழ்நாடு கஜானிலேருந்து எனக்கு 10 லட்சம் திருப்பி கொடுத்து லேண்ட் கிராப்பிங்லேருந்து வெளியானேன். ஆனால் பேர் போனது தான், அவமானப்படுத்துறது தான். அவங்க அந்த விமலன், ராதிகா அந்த டீமில் இப்போ எல்லாம் ஐஜி, டிஐஜியா, திண்டுக்கல் அங்கங்கே இருக்காங்க. என் பேரை வச்சு புகழ் அடையணும்னு பார்க்குறாங்க. நான் இது தாங்க எஃப்ஐஆர் போட்டு என்னை அவமானப்படுத்திட்டாங்க. நீ எஃப்ஐஆர் போடு நியாயமாக இது அவங்க பண்ணுறது போட்டு எல்லாத்துக்கும் நியூஸ் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு அவங்க பேர் வரணும். நான் நீ என்ன பெரிய நடிகன்னா, பெரிய ஆளான்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா? அங்கே வந்தாங்க, அந்த பார்ட்டி பணம் கொடுக்குறவனுக்கு கூப்பிட்டாங்க. அவன் பொய் மேலே போய் சொல்லிட்டு என்ன சொல்கிறான், முன்னாடி நான் ஒரு பணம் இன்னொருத்தர் கொடுத்தேன், அந்த பணத்தை அவர் தரலை, தந்த உடனே வாங்கி கோவம் வருமா வராதா? ஏண்டா நான் ஒன்றை பணம் கொடுத்தேன், அதை சொல்லுன்னு சத்தம் போட்டது அது மனித இயல்பு தானே. உடனே நியூஸில் மன்சூர் அலிகான் சினிமா வசனம் பேசினார். எனக்கு கொடுக்குற வசனத்தை எனக்கு பேச தெரியாதா? போலீஸ் ஸ்டேஷனில் வந்தால் பேசணும். நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் வாரண்ட் போடுவீங்க, நியூஸ் கொடுப்பீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் போடுங்க, நான் தப்பு பண்ணால் என் மேலே போடுங்க. எவ்வளோ நாள் போடுவீங்க? ஏன்னா 40 வருஷமாக என்னை முன்னேற விடாமல், ஒரு படத்தில் நடிக்க விடாமல், என் தொழிலை நாசம் பண்ணிவிட்டு மன்சூர் அலிகான்னா அவங்களுக்கு இலகாரமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். அதான் அவங்க யோசிக்கணும். ஆண்டவனா நல்ல புத்தியை கொடுக்கணும். போலீஸ் உங்கள் மட்டும் ஏன் சார் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக வருது? அது ஒன்னால தான். நீங்கள் தான் திருசான்றுவீங்க, எதுக்காவது கேட்க வந்தால் எதையாவது கேட்டு விட்டுருவீங்க. உங்களுக்கு தெரியாதுதா ஐயா? வெறும் ஒரு 100க்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஆள் பண்ணிட்டா உடனே எஃப்ஐஆர்னா இது என்ன சட்டம் ஒழுங்கு? 100க்கு 100க்கு ஃபோன் பண்ணிட்டான். ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும், தகராறு பண்ணானான்னு கேட்கணும்.
நடந்து உங்களுக்கு தெரியும். ஒரு 5-6 வருஷமாக மண்ணடியில் ஒரு ஆளுக்கு 35 லட்சம் இடத்த விற்று கொடுத்த பணம். மனைவி பேரில் இருந்த இடம் அதை விற்று ஒரு இடத்துக்கு அக்ரிமெண்ட்டு விற்கிற ஒப்பந்தம் போடுறாரு. 6 மாதத்தில் அது பட்டா இல்லாத லேண்டு பிடிக்கல. திருப்பி கேட்டேன், அல்லாவுக்கு பொதுவாக இதை அப்படியே வச்சுருப்பேன்னார். அப்போ இருந்து திருப்பி கேட்குறேன். இந்த பாருங்கள், இங்கே வடபழனி R8 கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 5 வருஷமாக அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போடலை, ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கல. நான் கோர்ட்டில் போட்டு நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னதுக்கு ஹெல்ப்பே பண்ணலை. இந்த பையன் அப்போ தான் அப்பா கஷ்டப்படுறமே, 2 பொண்ணுகளுக்கு கல்யாணம் இருக்குது, அவனுக்கும் கல்யாணம் இருக்குது, பணம் இல்லைங்கிறாருன்னு போட்டு நான் போய் கேட்குறேன்ப்பான்ட்டு போகிறான். தெருவில் தான் நிற்கிறான். அவர் முன்ன பின்ன பார்த்ததில்லை. இந்த வாரம் தம்பின்ட்டு 100க்கு ஃபோன் போட்டு போலீஸை வர வச்சாச்சு. உடனே எஃப்ஐஆர் போட்டது பரவாயில்ல, எல்லாம் நியூஸுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த தினமலம்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, அரெஸ்டே பண்ணிட்டேன்னு போடுறீங்க. இதெல்லாம் நியாயமா ஐயா? தினமலம்னு அந்த ஒரு பத்திரிக்கை ஏன் தான் இப்படி வன்மம் கேட்குறாங்களோ? எப்போவெல்லாம் இந்த மன்சூர் அலிகான் முன்னேற பண்ணுறானோ 35 வருஷம் 40 வருஷமாக இதான் நடக்குது. ஒரு வீடியோ ஆல்பம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு நல்ல நோக்கத்துக்காக. அது என்னடான்னா, எப்போவெல்லாம் முன்னேறணும் அப்போவெல்லாம் இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க. காவலர்கள் நல்ல ஆள்லாம் இருக்காங்க. இப்போ ஒரு ஐயா இன்ஸ்பெக்டர் பேர் விஜயகாந்த்னாங்க. அவர் முதல்ல உள்ளே வந்தவொன்னே சொல்கிறாரு, நான் விஜயகாந்த் என் பேர், நீ மன்சூர் அலிகான், எனக்கு நீ கட்டுப்படணும், நான் பேச்ச கேட்கணுங்கிறாரு. இப்போ நீங்கள் தான் இனிமேல் கேட்கணும். அவன் காமெடி என்னென்னா, அந்த சப் இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன், படித்தேன் அதில். அவர் பேர் என்னடான்னா பிரபாகரன். சப் இன்ஸ்பெக்டர் அவங்களாவே வாழ்கிறாங்க ஈகோவில். ஒரு மனுஷன் நான் ஏதோ இந்த விஜய், சூர்யா, அஜித் அவ்வளோ சம்பளம் வாங்குகிற ஒரு வில்லன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வெளி மாநிலத்திலேருந்து கொண்டாடுறாங்க, அவங்கள வில்லனாக போட்டு எடுக்கிறாங்க. சன் டிவியும் இவ்வளோ என்ன போட்டிருக்கு, வில்லன் நடிகர் மன்சூர் அலிகான். ஏன்னா நானா வில்லன்? அப்போ நீ யார்? இல்லை, நீங்கள் எடுக்கிற ரெட் ஜெயண்ட் படத்துலையாவது என்ன வில்லனாக போடுறீங்களா? இல்லை இந்த தலைவா தலைவியில் நான் வில்லனா? இல்லை கூலியில் நான் வில்லனா? என்ன வில்லனாகவே வச்சுருக்கீங்களேப்பா, முன்னேற விடாமல். 98 அப்போ ஆரம்பிச்சது. நான் கவர்னர் மாளிகைக்கு எதிரில் இன்னும் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. ஐ மீன் ஒலிம்பிக்கில் அப்போ தகரம் கூட வாங்கலை. அப்போ நான் ரொம்பவும் ஆக்டிவாக இருந்த நேரம். எல்லா போராட்டத்துக்கும் கலந்துக்குவேன். 35 ரசிகர்களோடு போய் முற்றுகையிட போனேன். கவர்னர் மாளிகை போராட்டம், கிரிக்கெட் ஆட போனேன். கைது பண்ணாங்க, உள்ளே வச்சுட்டாங்க. சாயந்தர பேப்பரில், அதாவது விளையாட்டு திடல் இல்லை, இதெல்லாம் இல்லை, இதை ஏற்படுத்துங்க, 6000 மான்கள் எதுக்கு, 650 ஏக்கர் நிலம் எதுக்கு. அப்போ இந்த போன பாடு இப்படி கியாங்குது, அப்படி அங்கிட்டு போ. காலையில் நியூஸில் அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க, தவிர்க்க முடியல, நான் ஒன்றும் உத்தமன்னு சொல்லிக்கல. அவங்கள கூப்பிட்டு ரேப் கேஸ் கொடுக்க வச்சு 11 வருஷம் அலைஞ்சேன். கடைசியில் அவங்களுக்கு 2 ஹஸ்பண்ட் இருக்குது. கான்பூரில் இந்தாப்பா கட்டுன்னு ஒரு புண்ணியவை அனுப்பிச்சி வச்சான். அதுக்கப்புறம் 50 லட்ச ரூபா நஷ்டஈடு அந்த பொண்ணு எனக்கு தரணும்னு தீர்ப்பாச்சு. எதுவுமே வரல, ஒரு மசனம் எனக்கு வரல. சொல்கிறேன், கெடுக்கிறதுக்கு என் பேர் மன்சூர் அலிகான்னா இவன் ஒரு என் இமேஜை வச்சு அவங்க அப்போவே அரெஸ்ட் பண்ணி அவங்கவுங்க. இன்னொன்று லேண்ட் கிராப்பிங்னு ஒன்று எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எக்மோரில் ஜாங்கிட்டுன்னு ஒரு டிஐஜிஆர் இருந்தார். இந்த பணம் நான் ஃபைனான்ஸ் கொடுத்து இடம் வாங்கினேன். கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அப்போ இடம் வாங்கி போட்டேன். அதை விற்றதில் வந்த பணத்தை வச்சு ஃபைனான்ஸ் கொடுத்ததில் நிறைய பேர் எனக்கு தரல. அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு பார்க்க போனேன். என்னையே ஊற்று பார்த்துட்டு போனாங்க, வந்தாங்க. அடுத்த நாள் காலையில் கோழி அமுக்கிற மாதிரி என்னை நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் அமுத்தி கொண்டு போயிட்டாங்க. லேண்ட் கிராப் என்னன்னே சொல்லலை. கடைசி அது வேறு சர்வே நம்பர், நான் ஏன் ஆளுக வச்சுருக்கிறது வேறு சர்வே நம்பர். அதுக்கு பணம் கட்ட வச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, ஜெயிலில் இருந்தேன். கடைசியில்
தமிழ்நாடு கஜானிலேருந்து எனக்கு 10 லட்சம் திருப்பி கொடுத்து லேண்ட் கிராப்பிங்லேருந்து வெளியானேன். ஆனால் பேர் போனது தான், அவமானப்படுத்துறது தான். அவங்க அந்த விமலன், ராதிகா அந்த டீமில் இப்போ எல்லாம் ஐஜி, டிஐஜியா, திண்டுக்கல் அங்கங்கே இருக்காங்க. என் பேரை வச்சு புகழ் அடையணும்னு பார்க்குறாங்க, பண்ணிட்டும் போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஈகோவாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? நல்ல போலீஸ்லாம் இருக்காங்க. ரோட்டில் போகிற வரவன்ட்டிலாம் அநியாயத்துக்கு பிடுங்குறாங்க, டார்கெட் வச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் நடக்குது. ரொம்ப அநியாயமாக இருக்குது. இப்போ துபாய் போனேன், 10-15 நாள் பார்த்தேன். ஒரு போலீஸை கூட பார்க்க முடியல. என்ன யூனிஃபார்ம்னு பார்க்க ஆசையாக இருக்குது. ஒரு ஆள் கூட இல்லை. ஆனால் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது. இங்கே மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றணும். நான் இது தாங்க எஃப்ஐஆர் போட்டு என்னை அவமானப்படுத்திட்டாங்க. நீ எஃப்ஐஆர் போடு நியாயமா இது அவங்க பண்ணுறது போட்டு எல்லாத்துக்கும் நியூஸ் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு அவங்க பேர் வரணும். நான் நீ என்ன பெரிய நடிகன்னா பெரிய ஆளான்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா? இவ்வளோ வருஷம் அனுபவத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன பேசணும்னு தெரியாதா? அங்கே வந்தால் அந்த பார்ட்டி பணம் கொடுக்குறவனுக்கு கூப்பிட்டாங்க. அவன் பொய் மேலே போய் சொல்லிட்டு என்ன சொல்கிறான், முன்னாடி நான் ஒரு பணம் இன்னொருத்தர் கொடுத்தேன், அந்த பணத்தை அவர் தரலை, தந்த உடனே வாங்கி கோவம் வருமா வராதா? ஏண்டா நான் ஒன்றை பணம் கொடுத்தேன், அதை சொல்லுன்னு சத்தம் போட்டது அது மனித இயல்பு தானே. உடனே நியூஸில் மன்சூர் அலிகான் சினிமா வசனம் பேசினார். எனக்கு கொடுக்குற வசனத்தை எனக்கு பேச தெரியாதா? போலீஸ் ஸ்டேஷனில் வந்தால் பேசணும். இது நீங்கள் தான் சொல்லணும். பையன் வாழ்க்கை வீணாகுது. 2 பொண்ணு கல்யாணம் இருக்குது. அவங்க என் பேரை வச்சு அவங்க புகழடைஞ்சு போய்கிட்டே இருக்கணும்னு பார்க்குறாங்க. நான் அவங்க வேலையை அவங்க கடமையை நல்லா செய்யட்டும். இது ஒரு 100க்கு ஃபோன் போட்டால் உடனே அந்த ஃபோன் போட்டவங்களுக்கு சார்பாக நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் வாரண்ட் போடுவீங்க, நியூஸ் கொடுப்பீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் போடுங்க. நான் தப்பு பண்ணால் என் மேலே போடுங்க. எவ்வளோ நாள் போடுவீங்க? ஏன்னா 40 வருஷமாக என்னை முன்னேற விடாமல், ஒரு படத்தில் நடிக்க விடாமல், என் தொழிலை நாசம் பண்ணிவிட்டு மன்சூர் அலிகான்னா அவங்களுக்கு இலகாரமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். புகார் கொடுத்தவர்கள் மீதே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுதான் நான் வழக்கமாக நடக்கு. இங்கே பாருங்கள், 5 வருஷமாக கேட்குறேன். ஒரு சிஎஸ்ஆர் காப்பி R8 ஸ்டேஷனில் போடலை. கேட்டால் இது பண போக்குவரத்து, நாங்கள் தலையிட முடியாதுன்னு அங்கே சொன்னாங்க. அப்புறம் இங்கே ஏன் போடுறாங்க? நான் அடிக்க போனான்னா அவன் கையில் ஏதாவது கம்பு இருந்துச்சா 6 பேரை கூட்டு அவன் ஒத்தையாக போகிறதுக்கே அவன் அது துக்ளக்கு உங்களுக்கே தெரியும். இந்த இதில் மாட்டினான், கஞ்சா 2 பசங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ருக்கான். நான் உண்மைன்னு பலார்னு போலீஸ் முன்னாடி அரைஞ்சி முதுகை பிடிச்சி இழுத்துட்டு போங்கடான்னு. ஒரு அப்பனா நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். இப்போ தப்பே பண்ணாத ஒருத்த மேலே இப்படி பண்ணால் மனசு குமுறுமா இல்லையா? தவறில்லை. இதே தானே தமிழ்நாடு முழுக்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் ஏற்று கூட பேச மாட்டான், அவனுக்கு பேசவே தெரியாது. அம்மா டைப்பு சொல்லுங்க. இது புரியல ஏங்க? இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு வேலையே செஞ்சதில்லை. நான் அனுப்பிச்சி விட்றதுக்கு என்ன கூலிப்படையா? நான் ஷூட்டிங்கில் இருந்தேன். ரொம்ப ஏன்னா தின்னுட்டு சும்மா தண்டத்துக்கு ஊர் சுற்றிட்டு இருக்கியாடா இத்தனை பேர். அது அவனோட ஃப்ரெண்டோட அப்பாவும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால சொல்லிக்கிட்டே இருந்தான். சரிங்களா? அது போகிறானே ஃபோன் வந்துச்சு, அப்பா நான் போய் கேட்க போகிறேன்னு. கட் பண்ணால் இவ்வளோ செய்திகள் வருது. நான் என்ன பண்ணுறது? எது போடட்டும், போட்டது தப்பு. அதை முதல்ல காசு பண்ணுங்கள், தூக்கி போடுங்க. ஏன்னா நான் பண்ண அவமானத்துக்கு, அவங்க ஏற்படுத்த அவமானத்துக்கு என்ன பதில்? போலீஸ் இப்படியே பண்ணிக்கிட்டே போகலாமா? இது தவறு இல்லை. கேட்டால் அடிஷ்னல் போட சொன்னாருங்கிறாங்க. அடிஷ்னல் எங்கேயோ உட்காந்துட்டு ஏசி ரூமில் பார்க்காம எப்படி போட சொல்லுவார்? யார் பக்கம் நியாயம் இருக்குது? ஒரு 100க்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்? நடைமுறை இருக்கும்ல. அப்படி தான் அஜித்குமார்னு ஒருத்தனை அடித்து கொண்டீங்க. என்னங்க இது? என்ன செக்ஷன் போட்டிருக்காங்கன்னா போலீஸ் கேட்கணும்லங்க. சிசிடிவி கேட்டங்க, அங்கே உள்ளவங்களே சொன்னாங்க.
போலீஸ் வந்த பிறகு தான் அந்த ஆள் அந்த கடன் வாங்கினவன் வீட்டை விட்டு பூட்டை திறந்துக்கிட்டு கீழே வர்றான். எங்கே பேசியிருக்க முடியும்? இது அப்பட்டமான குற்றச்சாட்டு. நான் என் பையனுக்கு வக்காலத்து வாங்க வரல. ஆனால் தப்பில்லாமல் அவன் மேலே இது சொன்னால் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஒரு அப்பனை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவனுக்கு கல்யாணம் இருக்குது, தங்களுக்கு கல்யாணம் இருக்குது. உங்களுக்கு சொன்னல ஆபாசமாக பேசினான். அவன் கேரக்டர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். விஸ்காம் படித்தவன். அவன் பேச சத்தம் அவனுக்கே கேட்காது. அவ்வளோ அமைதியாக பேசுவான். சொல்லுங்கள், இதே கொடுமையாக இருக்குது. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நான் இன்னும் ஆரம்பிக்கிறேன். எதுவும் பண்ணலை, அமைதி காத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ சொன்னாங்களே ஆண்டவன் கடவுள் வந்து சோதனைகள் மேலே சோதனைகள் நல்லவங்களுக்கு தருவான்னு, கடைசியில் வெற்றியை கொடுப்பான்னு. அந்த கடவுளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்கேருந்து வருவான், எப்படி வருவான்னு. நன்றி. அழைப்புக்கு கேட்டு வந்தமைக்கு நன்றி. நல்ல போலீஸ்லாம் இருக்காங்க. இது தவறு. அவங்க என்னை கேவலப்படுத்திட்டாங்க. அது ஏன் நடிகர்னா அவங்களுக்கு ஏன் அவ்வளோ இலக்காரமாக இருக்குன்னு தெரியல. நான் போய் அங்கே போய் வில்லத்தனமாக ஏதாவது பண்ணோமா, அவங்கள வணக்கம் பண்ணி மரியாதை செஞ்சு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வணக்கம் போடுறேன். இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்குறான்னு தெரியல. வெளியில் போய் நின்றுட்டு ஐயா என் பையனை எப்படியாவது காப்பாற்றி விடுங்க ஐயோ அப்படின்னு கெஞ்சணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. தப்பு பண்ணியிருந்தால் பரவாயில்ல. நான் எப்போவுமே பையனுக்கு வக்காலத்து வாங்குறவனு இல்லை, யாராக இருந்தாலும் சரி. நன்றி. போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது, போயிட்டு வாங்க. நன்றி. பார்த்துக்கலாம். நாட்டு எல்லாமே தெரிஞ்சது. இப்போ ஏதாவது ஒன்றுன்னா உடனே தெரிஞ்சிருதில்ல உங்களுக்கு. தப்பா ஏன் இப்படி பண்ணுறாங்க? காவல்துறை அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில இடத்துல ரோட்டில் அங்கே இங்கேன்னு பல கஷ்டப்படுறாங்க. பல போராட்டத்தில் சண்டையில் காவலர்கள் சாவுறாங்க. அதெல்லாம் வேதனையான விஷயங்கள். நல்லது கெட்ட இருக்கத்தான் செய்யுது. இதை ஒன்றுமே இல்லை. 100க்கு ஃபோன் பண்ணால் ஒன்று எஃப்ஐஆர்னா இது என்ன இது? அதை அவங்க யோசிக்கணும். ஆண்டவனா நல்ல புத்தியை கொடுக்கணும். போலீஸ் வரும் தம்பி, வாங்க போயிட்டு வாங்க. இப்படியே ஒரு பேசிக்கிட்டு பொருளா ஒரு வில்லனாகவே ஆக்கிடுறாங்க. சினிமாவில் வில்லனா போட மாட்டேன். சன் டிவியே போட்டு வில்லன் நடிகர் மன்சூர் நான் இல்லைன்னா அவங்க இல்லைன்னா. ஆல்பம் சாங் அது அகம் பிரம்மாஸ்மி. நான் சான்ஸ்கிரித்து படிப்பேன், எழுதுவேன். சரிங்களா? சர்வே பவந்து சுகினஹ. உங்கள் மட்டும் ஏன் சார் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக வருது? அது ஒன்னால தான். நீங்கள் தான் திருசான்றுவீங்க. எதுக்காவது கேட்க வந்தால் எதையாவது கேட்டு விட்டுருவீங்க. உங்களுக்கு தெரியாதுதா? அப்பா வண்டி வந்துச்சாடா? அடப்பாவி, எங்கே போயிட்டான்? உங்களுக்கு தெரியாததா? நான் மைக்கு பிடிச்சா வரும், வேலை செஞ்சால் வரும். இந்த தடவை பார்த்துடலாம், எதுவும் நடக்கலாம். அதெல்லாம் இல்லை ஐயா. நான் நியாயம் கேட்டீங்க வந்தேன், அவங்க பண்ணது தப்புன்ட்டு நான் கிளம்புறேன். காவல்துறைக்கு ரொம்ப தர்ம சங்கடம் கொடுக்கக்கூடாது. கமலஹாசன் அவர்களுக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. சந்தோஷம். அவர் பேசுகிறாங்களோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. அவர் அந்த எம்பி பதவிங்கிறது கமலஹாசனுக்கு ஒரு சாதாரண விஷயந்தான். கமலஹாசன் தான் பெரிய ஒரு ஆளுமை, ஒரு மாபெரும் மனிதரை தவிர எம்பி பதவினால் அவருக்கு புகழ் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி.